பீகாரில் பிரபல தனியார் நகைக்கடையில் கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருந்தனர். அந்த காட்சிகளை தற்போது சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் கொள்ளையர்களை காவல்துறையினர் சுட்டி பிடித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைக்கிறார். ராஜா, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது இந்த பீகார் மாநிலம் ஆரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு தனிஷ் நகைக்கடையில் இன்று காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக ஒரு 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அந்த நகைக்கடைக்குள்ளார உள்ள புகுந்து துப்பாக்கி முனையில பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளை மொத்தமாக எடுத்து சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் நாம் முதலில் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் அவர்களை எப்படி காவலர்கள் பிடித்தனர் என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காவலர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். அதன்படி போஜ்பூர் காவல் நிலையத்தின் எஸ்பி உடனடியாக களத்தில் இறங்கி இந்த சிசிடிவி காட்சிகளில் இடம் பிடித்திருந்த நபர்கள் யார் என்பது குறித்த அந்த புகைப்படங்களை எடுத்து அனைத்து காவலர்களும் ஒரே நேரத்தில் தேடுதல் வேட்டை நடத்தியதாகவும், அந்த தேடுதலின் போது ஆரா பபுரா என்ற 2 பகுதிகளுக்கு இடையிலேயே இந்த கொள்ளையர்கள் 3 இருசக்கர வாகனங்களில் சென்றதாகவும், அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரிடம் நகைகள் மற்றும் துப்பாக்கிகள் இருந்ததாக காவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர், அதாவது இப்போது பிடிபட்டு இருக்கிற 2 கொள்ளையர்களின் பெயர் விவரங்களையும் போஜ்பூர் காவலர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் சரண் மாவட்டத்தை சேர்ந்த விஷால் குப்தா, இன்னொருவர் சோன்பூர் மாவட்டத்தை சேர்ந்த குஷால் குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் தப்பிச் செல்ல முற்பட்ட போது காவலர்கள் வேகமாக விரட்டி சென்று பிடித்ததாகவும், அவ்வாறு பிடிக்கும் போது கொள்ளையர்கள் தங்கள் கையில் இருந்த துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அவ்வாறு சுடும்போது காவலர்களும் பதில் தரப்புக்கு சுட்டதால் 2 கொள்ளையர்களுக்கும் இடுப்பு மற்றும் கால் பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து நகை பை 2 பைகளில் நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளதாக காவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அவர்களிடமிருந்து ஒரு இருசக்கர வாகனம், 2 துப்பாக்கிகள் மற்றும் 10 தோட்டாக்களை பறிமுதல் செய்திருப்பதாக போஜ்பூர் காவலர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். நந்தா, பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதோட விவரங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? இன்னும் எத்தனை பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? நிச்சயமாக நந்தா, காவலர்கள் கூறும் தகவல்களானது மொத்தம் 3 இருசக்கர வாகனங்களில் 6 பேர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதில் 2 பேரை தற்போது பிடித்துள்ளனர். நகைகள் அனைத்தையும் மீட்டிருப்பதாகவும் காவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த நகைகளின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து இறுதி முடிவு இதுவரை அறிவிக்கப்படவில்லை. தனிஷ் நகைக்கடையின் மேலாளர் செய்தி முகமை ஒன்றுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அந்த பேட்டியில் மொத்த நகைக்கடையையும் எடுத்து சென்றுள்ளதாக, அந்த நகைகள் எதையுமே மிச்சம் வைக்காமல் மொத்தமாக எடுத்து சென்று விட்டதாக அவர் கூறியிருந்தார். எனினும் அதிகாரப்பூர்வமாக இத்தனை கோடிதான் என்று எந்த தொகையையும் அந்த நகைக்கடையின் மேலாளரோ அல்லது காவலர்களோ இதுவரை தெரிவிக்கவில்லை. எனினும் அந்த நகைக்கடையில் திருட்டு சம்பவத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களை துரிதமாக செயல்பட்டு, அதாவது காலை 11 மணிக்கு கொள்ளை சம்பவம் நடந்த நிலையில் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளாகவே காவலர்கள் இருவரையும் சுட்டு பிடித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் பீகார் மட்டுமின்றி தேசிய அளவில் ஒரு மிக முக்கிய கவனம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி ராஜா, விரிவான விவரங்களுக்கு.